ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி. அதுக்கு வந்து நம்ம வீட்டில் நான் வந்து எங்கள் வீட்டில் எப்படி நான் வந்து சமைக்கிறேன், என்னென்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபையாகும். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நைட்டே வந்து சுண்டல் ஊற வச்சுட்டேன் பாருங்கள். 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். முதல்ல சுண்டல் வேக வச்சுருவோம், அப்புறம் நம்ம இடையில ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சுண்டல் வந்து கழுவி வச்சுக்கலாம். வந்து 4 விசில் வந்துடுச்சு. ஓரமாக இருக்கட்டும். பொங்கலுக்கு பாத்திரத்தை ஊற வச்சு கடுகு பொரிஞ்சிச்சு. இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3 சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3 சேர்த்து வதக்கியாச்சு. இதில் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு சேர்த்துக்கலாம். அப்படியே கலந்து விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு வேக வைக்கிற சுண்டல் வந்து இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சுருக்கேன். சுண்டலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இதில் வந்து நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வந்து மசாலா இல்லாமல் வேணும். பாப்பா வந்து மசாலா போட்டால் காரமாக சாப்பிட்டுட்டாங்க. அதனால் கொஞ்சமாக மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சமாக நான் எடுத்துட்டேன் பாருங்கள். இது வந்து பாப்பாவுக்கு. இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இதுலேயே பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் காரமாக சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து வச்சு ஸ்டவ்லேயே வச்சுருங்க. மசாலாவோட பச்சை வாசம் போகணும். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நம்ம அதை எடுத்துகிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சமாக பாருங்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வேலை முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் வந்து பொங்கி வருது. பருப்பு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கழுவி வச்ச பச்சரிசி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். பாத்திரம் வந்து நல்லா அடிகனமான பாத்திரம் வச்சு பொங்கல் செய்யுங்க, அடி பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு அரிசி வந்துடுச்சு. இதில் இப்போ வந்து நான் 1/2 கிலோ வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் வந்து நான் துருவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் கரைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து துருவி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. வெல்லம் கரையிற வரைக்கும் கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இதில் வந்து நான் கொஞ்சமாக ஒரு 1/2 கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா வந்து பொங்கல் இப்படி தான் செய்வாங்க, தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் யாரும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து நான் 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நிறைய நெய் சேர்த்தா பிடிக்காது, அதனால நீங்கள் நிறைய நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இது கூடவே நான் வந்து முந்திரி சாப்பிட்டு எவ்வளோ வேணும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் வந்து ஒரு 3 ஏலக்காய் பொடி பண்ணி அதை கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து வடக்கி பருப்பு வச்சுருக்கேன். இது வந்து வடப்பருப்பு, கடலைப்பருப்பு கிடையாது. நம்ம எல்லாமே ஃபுல்லாக அரைச்சிட்டு வடை சுடுறது கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ். இதில் இஞ்சி வந்து ஒரு துண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துட்டேன். பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வடை ரெடி பண்ணிக்கலாம். வடை தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஆயில் யூஸ் பண்ணாலும் இந்த வடை பொறுத்து லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. இல்லைன்னா மேலே வந்து ப்ரௌன் கலர் இது நான் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ண மாவு ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்து அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதை வீட்டில் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 10 நிமிஷம் வந்து நான் அப்படியே காய வச்சுட்டேன். காய வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி சலிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த மாவில் நீங்கள் சுடு தண்ணி காய வச்சு அதை வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சுடு தண்ணியில் நம்ம மாவு பிசையும் போது நல்லா சாஃப்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. நான் வந்து இன்றைக்கி கார கொழுக்கட்டை தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க.
சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. ரொம்ப ட்ரையாக வறுக்க வேணாம், இது ஓரளவுக்கு வறுத்தா போதும். இப்போ நம்ம வறுத்ததை மாவோடு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் வந்து ஹீட்டாக இருக்காது, கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்கும். ஸோ கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நல்லா பிசைஞ்சிட்டேன். நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து கொழுக்கட்டை வேக வைக்க ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு நம்ம இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே அளவு தண்ணி வச்சு மேலே பிளேட் வச்சு அது மேலே துணியெல்லாம் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இட்லி துணி வச்சு தான் வேக வைப்பேன். நீங்கள் இட்லி துணி போடாமல் இட்லி வேக வைக்கிற பாருங்கள், அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே தான், நீங்கள் அப்படியே வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ இதை வந்து மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. 10 நிமிஷம் வேக வச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இப்போ நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சுது. நம்ம அதுக்கு வந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சமைச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இப்போ வந்து இலையில வைக்க போகிறோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிட ஆரம்பிக்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சமைச்சாச்சு, சாமியை கும்பிட்டாச்சு. ஸோ நீங்கள் எப்படி சாமி கும்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.